வணக்கம், வெல்கம் டு இன்சைட் அவுட் சைட். இந்த தாட்டி நம்ம சூப்பர்வான ஒரு லைட்டை பத்தி பார்க்க போறோங்க. இந்த லைட்டை பத்தி போடணும் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். பட் உங்களுக்கு தெரியும், நம்ம லைட்டிங் வீடியோஸை எப்படின்னா எக்ஸாக்டா பிளான் பண்ணி கரெக்டா ஒரு மாசத்துக்கு ஒரு 4 இருந்து 5 வீடியோஸ் தான் போடுவோம். ஸோ தட் உங்களுக்கு கரெக்டா புரியணும். அதே மாதிரி ஒரு லைட்டுமே கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்போம். என்ன குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம், எப்படிப்பட்ட லைட் இதுன்ட்டு. இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபால் சீலிங்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், சீலிங்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்ட்ரிப் லைட் எஃபெக்ட் தருங்க. இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்டோட எஃபெக்ட் தரும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரிப் லைட் மாதிரியே எம்பெட் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு ஸ்ட்ரிப் லைட் மாதிரியே வச்சுருப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, நடுவில் ஒரு பேனல் இல்லை ஒரு சிஓபி, ரெண்டுல எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு லைட்டு. இந்த லைட் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன். இப்போதைக்கு நம்ம ரியல் எஸ்டேட் வீடியோஸ் எல்லாமே நம்ம இதே சேனல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதை பிரிச்சிருக்கோம். இனிமேல் ரியல் எஸ்டேட் வீடியோஸ் SRL ரியல் எஸ்டேட்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு மாறும். அதே மாதிரி எஜுகேஷனல் வீடியோஸ், அந்த வீடியோஸ் இப்போ நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சனால இந்த சேனல்லே போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றதுக்காக கேம்பஸ் காம்பஸ் அப்படிங்கிற வீடியோ சேனலுக்கு அது மாறும், யூடியூப் சேனலுக்கு அது மாறும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா கேம்பஸ் காம்பஸ் எல்லாம் படிங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதே மாதிரி ரியல் எஸ்டேட் இன்ட்ரெஸ்டட் ரியல் எஸ்டேட் ஒப்பீனியன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், டைரக்ட் ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக நீங்கள் SRL ரியல் எஸ்டேட்ஸ் பாருங்க. இது எக்ஸ்க்ளூசிவ், இன்சைட் அவுட் சைடுங்கிறது எக்ஸ்க்ளூசிவ் லைட்டிங் சேனலாகவே மாற்றுறோம். சரிங்களா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த 3-inch ஜங்ஷன் பாக்ஸில் போட்டுட்டு இந்த லைட் ஆன் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிப் லைட் எஃபெக்ட் தெரியுங்க. ஸ்ட்ரிப் லைட் எஃபெக்ட் தெரியும். அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் போடும்போது. இந்த ஸ்ட்ரிப் லைட் போடும்போது, தட் இஸ் நீங்கள் ஒரு ஃபால் சீலிங்கில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்ட்ரிப் லைட் நம்ம கோவ் லைட்டிங் கொடுப்போம்ல, அந்த கோவ் லைட்டிங் இல்லாமே அந்த கோவ் லைட்டிங்கோட அழகு கிடைக்கும். இந்த மாதிரி லைட்டிங் ரொம்ப என்ன சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பண்ண லைட்டிங்கு. இந்த லைட்டிங் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரிங்களா? நான் லைட் இல்லாமையும் போட்டு காட்டுறேன், எடுத்த ஒரு வீடியோ இருக்குது, லைட்டோடையும் போட்டு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு இது தெரியும். அதே மாதிரி கேமராவில் இதோட 30% பியூட்டி தான் தெரியும். சரிங்களா? 70% பியூட்டி தெரியாது. இப்போ பாருங்க, ஜஸ்ட் வார்ம் ஒயிட் மட்டும். சரிங்களா? சைட்ஸில் பாருங்க, சைட்ஸில் ஜஸ்ட் வார்ம் ஒயிட் மட்டும் எரியும். வேணும்னா ஆஃப் பண்ணி, சரிங்களா, அடுத்து ஆன் பண்ணுவோம். பாருங்க, ஒயிட், பியோர் ஒயிட். ஓகே, ஸோ ஒயிட் ஃபிக்ஸடாக இருக்கும். சைட் கலர்ஸ் வார்ம் ஒயிட், ப்ளூ, கிரீன், பிங்க், இந்த மாதிரி எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் மாற்றலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வரும். ஸோ இதோட மேஜர் அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னா இந்த இதில், சரிங்களா, நீங்கள் பேனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஸ்பாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஸ்ப்ரெட் ஸ்ட்ரிப் லைட் எஃபெக்டும் தந்துக்கலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம யோசிக்கலாமே, நம்ம ஒரு ஸ்ட்ரிப் லைட் கோவ் லைட்டிங் வேணும்னா நம்மளால ஒரு ஃபால் சீலிங் இல்லாத வீட்டுக்கு கோவ் லைட்டிங் பண்ணவே முடியாது. நீங்கள் ரூல்ட் அவுட். ஏன்னா ப்ரொஃபைல் லைட்டிங் பண்ணலாம், கோவ் லைட்டிங் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு எஃபெக்ட் வேணும்னா இந்த லைட் கம்பல்சரி நெசசரி. ஏன்னா அங்கே தான் இந்த கோவ் லைட்டிங் எஃபெக்ட். ஃபால் சீலிங் போட்டுட்டு அந்த கோவுங்கிறது எதுங்கிறது நான் இப்போ இந்த சைடில் போடுறேன் பாருங்க. கோவ் லைட்டிங் இன்டைரக்ட் லைட்டிங். அந்த இன்டைரக்ட் லைட்டிங் இந்த அழகு தரும். இதுக்கு தாறுமாறாக இருக்கும் போடுறதுக்கு. இதில் ஒன்று தான் 3-inch ஜங்ஷன் பாக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்கணும். 3-inch ஜங்ஷன் பாக்ஸ் போட்டிருந்தால் மட்டும்தான் இந்த இதை போட முடியும். இன்னொன்று நான் சொல்கிறேன், நம்ம லைட்டிங் கன்சல்டேஷன் தந்துட்டு இருக்கோம். லைட்டிங் கன்சல்டேஷன் தட் இஸ் நம்ம ஆன்லைன் கன்சல்டேஷன்னா 1500 ருபீஸும், அதே மாதிரி ஆன் சைட்டில் கன்சல்டேஷன் பண்ணுறோம்னா நியர்லி 3000 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறோம். தட் இஸ் சவுத் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் நம்ம ரீச் பண்ணுவோம். அங்கே வித் ஆல் சாம்பிள்ஸோட நம்ம காட்டி இது இந்த லைட்டு போடலாங்கிற ஒப்பீனியன் தந்து அவுட்புட் அவ்வளோ சூப்பராகவும் தெரியும். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம கன்சல்டேஷன் பண்ண ஒரு சைட்டோட டீட்டெயில்ஸும் நம்ம சேனலில் போட்டுகிட்டே வரும். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக. ஸோ கன்சல்டேஷனுங்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இன்னொன்று நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக ஆஃபீஸ் வாங்க. ஆஃபீஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை ஃபேக்ட்ரி வாங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் லைட்டிங் எல்லாமே பார்க்கலாம்.
நிம்மதியாக உட்காந்து பார்க்கலாம். அதுக்கான வசதிகள் பண்ணியிருப்போம். நாங்கள் விசிட் பண்ணுறதோட நீங்கள் விசிட் பண்ணினா பெட்டர். நீங்கள் கோயம்புத்தூர், மதுரை, சேலம் இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வாங்க. சரிங்களா? அவ்வளோ உங்களுக்கு நான் எழுதி தரேன். வந்துட்டு உங்களுக்கு எஃபெக்டிவாக இல்லைன்னா அந்த ட்ரெயின் டிக்கெட்டை நான் உங்களுக்கு ரீஃபண்டே பண்ணலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். நீங்கள் வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லைட்டோடது மொத்தம் இது சைடில் 9 வாட்ஸ், சென்டரில் 9 வாட்ஸ் வரும். ஸோ 9+9. ஸோ வேணும்னா நம்ம 9 வாட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுக்கோங்க. நம்ம வேணும்னா இப்போ எப்போவுமே நம்ம 18 வாட்ஸோட லைட்லாம் போட தேவையில்லை. ஜஸ்ட் 9 வாட்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ வேணும்னா இந்த 9 போட்டுக்கலாம், இல்லாட்டி இந்த 9 போட்டுக்கலாம், இல்லாட்டி ரெண்டும் கம்பைண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது இதில் கலர் காம்பினேஷன்ஸ் சைடில் வார்ம் ஒயிட், ப்ளூ, கிரீன், பிங்க், ஆர்ஜிபிங்கிறது எல்லா கலரும் சேர்த்து தெரியுற மாதிரி இந்த கலர்ஸ் எல்லாமே இதில் அவைலபிலிட்டியில் இருக்கு. ஸோ இந்த பேனல் டைப்புக்கும் இந்த சிஓபி டைப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 80 டிகிரிஸ் தான் உங்களுக்கு கவரேஜ் கிடைக்குங்க. சரிங்களா? ஸ்ப்ரெட் 80 டிகிரிஸ் தான் இருக்கும். இதில் பொறுத்த வரைக்கும் 120 டிகிரிஸ் அடிக்கும். தட் மீன்ஸ் இதில் இந்த ஒயிட் லைட்டோட கவரேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கவரேஜ் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய இடம் ஸ்ப்ரெட் கிடைக்கும். ஸோ ஒயிட் லைட் மட்டும் போட்டு உட்காந்தா போதும். இதுனா ஸ்பாட் மாதிரி அடிக்கும். சரிங்களா? ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய லைட்டோட கலர் சேஞ்ச் பண்ண முடியாது. சைடில் இருக்கக்கூடிய லைட்டோட கலர் தான் சேஞ்ச் பண்ண முடியும். நிறைய பேர் லைட்டிங்கில் இருக்காங்க. நம்ம ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கன்சல்டேஷன் தருவோம். அதே மாதிரி ஃபேக்ட்ரி. சரிங்களா? 25 இயர்ஸாக இருக்கும் டவுன் த லைனில். நீங்கள் எல்லா மெட்டீரியலும் பார்க்கலாம். சூப்பராக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் வாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ப்ராடக்டை பாருங்கள். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியில் 4 இடத்துல போய் தேடுங்க. இதுதான் எனக்கு சொல்ல முடிஞ்ச இருக்கிறதுலே பெஸ்ட் அட்வைஸுங்கிறது. ஒரு லைட்டிங் நம்ம எவ்வளோ அழகு கொடுக்குறோமோ அதுதான் நம்மளோட வீட்டோட அழகு. ஏன்னா இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறதுனா 70-80 lakhs ஆகுதுங்க, கிரவுண்டோட சேர்த்தி. சரிங்களா? சில வீடு மட்டுமே 80 to 1.5 crores வரை கட்டிட்டு இருக்காங்க. சரிங்களா? 100% நீங்கள் பண்ணுங்க. ஒரு காலத்தில் எங்கள் கையில் கன்சல்டேஷனுங்கிறது பெரிய பெரிய ஸ்டோர்ஸு, மால்ஸு அவங்க தான் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு வீடும் கன்சல்டேஷனுக்கு வராங்க. 100% நீங்கள் எவ்வளோ தூரம் நெசசிட்டி உங்களுக்கு இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா கவலைப்படாமல் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஆஃபீஸ்க்கு. வெளியில் இருந்தீங்கனாலும் வாங்க. உங்களுக்கு பிடிக்காது ட்ரெயின் டிக்கெட் ரீஃபண்ட் பண்ணுறேன். 100% ஒர்த்தபுளாக இருக்கும்னு சொல்கிறேன்.